ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த இது இறங்குமுகம்ங்கிறது ஓரளவு நல்ல ஏறுமுகத்துக்கு வரும். ஆனால் முதலீட்டாளர்களுக்கு, அதாவது நான் சொல்வது ஒரு மிடில் கிளாஸ் முதலீட்டாளர்களுக்கு இந்த பங்குச்சந்தையில் இப்போது இந்த பங்குகளை வாங்குவது சிறந்ததா, இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாமா, இல்லைன்னா பங்குச்சந்தை முதலீட்டுக்கு இப்போதைக்கு சிறந்தது வந்து இப்போ பங்குச்சந்தையில் இப்போ வாங்கலாமா சார்? இப்போ கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா இப்போதைக்கு உடனடியா வாங்குறத விட சப்போஸ் வந்து நம்ம வந்து முதலீட்டாளர்கள் வந்து ஹையர் லெவல்ல ஒரு ஷேரை வாங்கியிருக்காங்க. சரி, அந்த ஷேர்லாம் நம்ம கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ட்ரெண்டு. இப்போதைக்கு இன்னும் டெம்பரவரி ட்ரெண்டாக தான் வந்து இப்போ ரேலி போயிட்டு இருக்குது. சரி. ஏன்னா இந்த நார்மலாக வந்து எப்படி ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்றது நம்ம எதிர்பார்த்தோம்னா ஒரு 20 days மூவிங் ஆவரேஜ், 50 days மூவிங் ஆவரேஜ் அதை கட் படிச்சுன்னா ஓரளவுக்கு ட்ரெண்ட் ஸ்ட்ராங் ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே அந்த 200 நாளுடைய மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட் வந்து பேர் மார்க்கெட். இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பேர் மார்க்கெட்ல தான் இருக்கு ஆக்சுவலா. சரி, இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. பட் ஆனா வந்து ஆவரேஜ் பண்றது மட்டும் பண்ணலாம். அதே போல வந்து ஒரு முதலீட்டாளர்கள் வந்து இப்பயும் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ற ஷேர் நிறைய இருக்கு ஆக்சுவலா. அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை போல ஷேர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்க இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 15% டவுன் ட்ரெண்ட் 52 வீக், அதாவது ஒரு வருஷத்துடைய ஐல இருந்து ஒரு 15%க்குள்ள இருக்கிற ஷேர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆவரேஜ் கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு மேல ஒரு 50% 40% பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சார்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம பண்றது பெட்ரு. ஒரு 15%க்குள்ள கரெக்ஷன் இருக்கிற ஷேர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம், பை பண்ணலாம். இந்த டைம் வந்து ஒரு நல்ல டைம் தான் என்ன வரும் முதலீட்டாளர்களுக்கு வாங்குறது. இது தவிர பங்குச்சந்தை தவிர இப்போ தங்கம், பங்குச்சந்தை, ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மியூச்சுவல் ஃபண்டு, பாண்ட், இதில் இந்த 5ல் ஒரு பங்குச்சந்தை பற்றியான ஒரு அந்த முதலீட்டாளர்களுக்கு இந்த 5ல் இப்போதைக்கு எது சிறந்த முதலீடுன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போதைக்கு சிறந்த முதலீடுனா என்னை பொறுத்தவரையிலும் பங்கு சந்தை தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா ஒரு நல்ல கரெக்ஷன், ஒரு 15% கரெக்ஷன் இருக்கு. மற்ற முதலீடுலாம் தப்புன்னு சொல்லலை. அது எல்லாமே வந்து கோல்டும் சில்வரும் சரி, கமோடிட்டி மார்க்கெட்டும் சரி, அதே போல வந்து பாண்டு மார்க்கெட்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தான். அதே போல வந்து என்சிடி இது போல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து மினிமம் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். பங்கு சந்தை வந்து ஹை ரிஸ்கா இருந்தா கூட இந்த டைம்ல வந்து ஒரு நல்ல டைம். நம்ம எஸ்ஐபி மாதிரி போறவங்க, புதுசா போட ஆரம்பிக்கிறவங்களாம் வந்து இந்த டைம்ல வந்து கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கிறோம். கரெக்டான சார். இன்னொன்று, இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போகிறது, உக்ரைன் வார், இதனால வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்க அதிகரிச்சதுனால தான் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்குதா, இல்லை அதுக்கும் இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஏற்பட்ட அந்த மாற்றம், ட்ரம்ப் பதவியேற்றது, இதுதான் காரணமா தொடர்ந்து இந்த ரேலி இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? தங்கம் விலை தொடர்ந்து நார்மலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு வார் சுச்சுவேஷன் வந்து வர ஆரம்பிச்சதுனாலே வந்து தங்கமும் சில்வரும் வந்து ஏற ஆரம்பிக்கும். இதான் வந்து நார்மலா நடக்கும். ஆக்சுவலா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி எல்லா கண்ட்ரி சைட்லயும் வந்து வார் நடந்துட்டு இருக்குது. வாரெல்லாம் இப்பெல்லாம் வந்து உடனடியா முடிகிற வாரம்னு இல்லை, அதெல்லாம் வருஷ கணக்கா போயிட்டு இருக்கு. அதனால அந்த லெவலுக்கு வச்சுட்டு நம்ம வந்து முதலீடு பண்ணாம இருக்க முடியாது இல்லையா. எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்து ஒரு சேஃபான லெவல், எதுவும் பிரச்சனை இல்லாத லெவல்ன்றதுக்காக வந்து தங்கம் சில்வரை செலக்ட் பண்றாங்க. மார்க்கெட் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா, பங்கு சந்தையை வந்து நல்லா உயர ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதனுடைய ஏற்றங்கள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தங்கத்தின் விலை வந்து குறைய ஆரம்பிக்குங்க இந்த இது மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் இமிடியேட்டா வந்து குறையறதுக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் தங்கம் வந்து 1 லட்சம் அந்த ரேஞ்சு வரையும் தொடலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலா 24 கேரட் இருக்கு இல்லையா, அது இப்ப 88,000 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாமா, இன்னைக்கு வந்து அது சொல்லுங்க. அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1 லட்சம் வரையும் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன். இப்போ சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா கமோடிட்டி மார்க்கெட்லாம் வந்து 1 லட்சத்துல வந்து தாண்டிடுச்சு. அது வந்து ஒரு 1,20,000. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோடைய ரேட் நான் சொல்கிறேன். 1 கிலோ வெள்ளி. இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் வந்து ரேலி போயிட்டு தான் வந்து கரெக்ஷன் வரும். உடனடியாக கரெக்ஷன் வராது. இன்னும் 2-3 மாதத்துக்கு வந்து தான் இருக்கும். இன்னும் 2-3 மாதம் தங்கத்தினாலே உயரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் உயரத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட் ஓரளவு லெவல் ஆயிட்டுனா தங்கத்தினுடைய தொடர்ந்து குறையும்னு சொல்கிறீங்க? குறையணும் இல்லை, ஓரளவு கரெக்ஷன் வரும். அதில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து மக்கள் வந்து அதில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க.
இப்பயும் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல லெவலுக்கு வந்து மார்க்கெட்டை முதலீடு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ மோசமான மார்க்கெட்லயும் பார்த்தீங்கன்னா ம்ஹும். நம்மளுடைய இந்திய பீப்புள் வந்து நிறைய லெவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இந்த மார்க்கெட் வந்து உடனடியாக ரெக்கவர்ட் பவுன்ஸ் ஆகுது ஆக்சுவலா. ம்ஹும். இது போது நல்ல எஸ்ஐபி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. லாஸ்ட் 10 வருஷமா அவர்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க எல்லாருமே. ஓ அதனுடைய எதிர்பார்ப்புல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இந்தியன் எஃப்ஐஎஸ் எல்லாருடைய முதலீடை விட ம்ஹும். நம்மளுடைய டொமஸ்டிக் உள்நாட்டு முதலீட்டாளர்களுடைய இது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ அளவுக்கு நல்ல லெவலுக்கு வந்து இருக்கு. ம்